இது சரியா மே 18, 2005 குவைத். அங்க இருக்கிற ஒரு மல்டிநேஷனல் ஆயில் கார்பரேஷன்ல ஏஆர் ராஜு அப்படிங்கிற ஒரு நபர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அன்னைக்கு அவருடைய வேலையெல்லாம் முடியுது. ஸோ வேலை முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு நிம்மதியோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு ரூமுக்கு திரும்புறாரு. அது ஒரு அழகான சாயங்கால நேரம். ரூமுக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கொஞ்ச நேரம் வெளியே சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. அப்படி தன்னுடைய முகத்தை கழுவிட்டு இருக்கும் பொழுது அவருடைய போன் ரிங் ஆக ஆரம்பிக்குது. தன்னுடைய முகத்தை கழுவிட்டு இருந்தவர் தன்னுடைய கையில் இருக்கிற தண்ணியை கூட துடைக்காம அப்படியே போன் எடுத்து பாக்குறாரு. போனுடைய டிஸ்பிளேல கேரளால இருக்கிற அவருடைய மனைவி மினி கால் பண்றாங்க. அதை பார்த்த உடனே மனசுல ஒரு சின்ன சந்தோஷத்தோட சின்ன சிரிப்போடையும் போன் அட்டன் பண்ணி, ஹலோ மினி, எப்பவுமே வீக்கெண்ட் தானே கால் பண்ணுவேன், இன்னைக்கு என்ன அதிசயமா இருக்கு, எப்படி இருக்க, நம்மளுடைய பையன் ராகுல் எப்படி இருக்கான் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா கேட்கிறாரு. பட் அடுத்த 10 செகண்ட் வரைக்குமே ஆப்போசிட்ல இருந்து எந்த ஒரு பதிலுமே ரிப்ளை வரல. ஒரு மயான அமைதி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ராஜுவுடைய மனசுல ஒரு சின்ன நெருடல் வர ஆரம்பிக்குது. ஹலோ மினி, நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு திரும்ப கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒரு குரல் வருது. ஆனா அது வெறும் பதில் இல்ல, நெஞ்சையே பிழியிற மாதிரியான ஒரு அழுகுரல். ஆப்போசிட் சைட்ல பேசின ராஜுவுடைய மனைவியான மினி தேம்பி அழுதுகிட்டே, ஏங்க விளையாட போன நம்முடைய ராகுல் இனிமே வீட்டுக்கே வரலங்க அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட ராஜு சமாதானப்படுத்த முயற்சி பண்றாரு. நீ அழுகாத, எங்கேயாவது ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு போயிருப்பான், கொஞ்ச நேரம் முன்னாடி தானே விளையாட போயிருப்பான், கவலைப்படாத, வந்துருவான் அப்படின்னு ஒரு தைரியத்தை சொல்றாரு. பட் அடுத்த வார்த்தைய மினி சொன்ன உடனே ராஜுவுடைய அந்த நிம்மதியான மனசு அப்படியே படபடப்பா மாற ஆரம்பிக்குது. இல்லங்க, ராகுல் விளையாட போனது மத்தியானம், விளையாடி முடிச்சுட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மத்தியானமே வீட்டுக்கு போயிட்டாங்க, இப்ப சாயங்காலம் ஆகியுமே ராகுல் இன்னுமே வீட்டுக்கு வரல அப்படின்னு அழுதுட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு நியூஸ் வெறும் அந்த ஊரை மட்டும் இல்ல, மொத்த கேரளால இருக்கிற பேரண்ட்ஸையுமே அந்த காலகட்டத்துல நடுங்க வச்சுது. அப்படி விளையாட போன ராகுல் எங்க போனா, அவனுக்கு என்ன நடந்து அப்படிங்கிற கேரளாவே இன்னைக்கு வரைக்குமே மறக்க முடியாத அந்த 7 வயசு பையனுடைய சில்லிங் மிஸ்ட்ரி கேஸான ராகுல் ராஜுவுடைய கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைல்டா நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம எல்லாருக்குமே ஆலப்புழா அப்படின்னா உடனே ஞாபகத்துக்கு வர்றது அங்க இருக்கிற படகுகளும் வீடுகளை சுத்தி ஓடிட்டு இருக்கிற அந்த அழகான சின்ன சின்ன நீரோடைகளும் தான். பட் அதே அந்த 90s காலகட்டத்தில் இந்த ஆலப்புழா இன்னுமே ரொம்பவே ரம்மியமா இருந்துச்சு. அந்த அழகான ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன வீட்டில் ராஜு மினியும் ஒரு சாதாரணமான மிடில் கிளாஸ் வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்பதான் 1998 அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ராகுல் உள்ள வரான். எஸ், ராகுல் அவங்களுடைய குழந்தையா பிறக்கிறான். ராகுல் பிறந்த அந்த நிமிஷத்திலிருந்து அந்த சின்ன வீடே சந்தோஷத்துல நிறைய ஆரம்பிக்குது. அவனுடைய சிரிப்பு, அவனுடைய சின்ன சின்ன குறும்புகள், இதுதான் ராஜு மற்றும் மினி தம்பதியுடைய உலகமாகவே இருந்துச்சு. பட் ராகுல் வளர வளர ராஜுவுடைய மனசுல ஒரு இனம் புரியாத பயம் மெல்ல மெல்ல எட்டி பார்த்துச்சு. நம்ம பார்க்குற இந்த சாதாரணமான வேலையில வர சம்பளத்தை வச்சு என்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருடைய மனசுல
அடிக்கடி வர ஆரம்பிச்சது. அதனால 2000 உடைய ஆரம்பத்துல கேரளால இருக்கிற பல அப்பாக்கள் மாதிரியே ராஜுவும் ஒரு கஷ்டமான முடிவெடுக்கிறாரு. மனசுல ஒரு பெரிய வலியோட தன்னுடைய மனைவியான மினியும் தன்னுடைய சின்ன பையனான ராகுலையும் பிரிஞ்சு குவைத்துக்கு வேலைக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஆனா அதே மாதிரி அங்க இருக்கிற ஒரு ஆயில் ஃபர்ம்ல வேலைக்கும் ஜாயின் பண்றாரு. அவரு அங்கிருந்து மாசம் கஷ்டப்பட்டு அனுப்புற அந்த பணம் தான் அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கான ஒரு முதுகெலும்பா இருந்திருக்கு. அண்ட் 2005ல ராகுலுக்கு இப்ப 7 வயசு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்குமே ராகுல ரொம்பவே பிடிக்கும். அந்த அளவுக்கு அவன் ஒரு துருதுருப்பான பையன். தன்னுடைய அப்பா குவைத்துல தூரமா இருந்தாலுமே ராகுலுடைய உலகமே அவனுடைய அம்மா மினியும், அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச அவனுடைய பாட்டியும், அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கிரிக்கெட் கிரவுண்டும் தான். எஸ், கிரிக்கெட் அப்படின்னா ராகுலுக்கு அவ்வளோ உசுறு. ஸ்கூல் லீவ் விட்டா போதும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த கிரவுண்ட்ல தான் தவமா கிடப்பான். இந்த மாதிரி ஒரு சாதாரணமான குடும்பம், ரொம்பவே நிம்மதியான ஒரு வாழ்க்கை, இப்படி ரொம்பவே சந்தோஷமா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த நிம்மதி எல்லாமே மே 18, 2005 வரைக்கும் தான் நினைச்சிருந்துச்சு. அன்னைக்கு நடந்த ஒரு மர்மமான சம்பவம் அந்த வீட்டுடைய சந்தோஷத்தை மொத்தமா காலி பண்ண போகுது அப்படின்னு அவங்க யாருமே எதிர்பார்க்கல. மே 18, 2005 ஆலப்புழா. அது ஒரு கோடை விடுமுறை காலம் அப்படிங்கிறதுனால ஸ்கூல் லீவ்ல பசங்க எல்லாமே ரொம்பவே குசியா இருந்தாங்க. மே 18 அன்னைக்கு மதியானம் ராகுல் அவங்க அம்மா மினி கிட்ட ஓடி வந்து, அம்மா நான் கொஞ்ச நேரம் கிரவுண்ட்ல போய் கிரிக்கெட் விளையாடிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கிறான். மினியும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சரி ஓகே பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சிருக்காங்க. பட் அப்ப மினிக்கு தெரியாது அவங்க மகனுடைய முகத்தை அவங்க பார்க்கிற கடைசி தருணம் அதுதான் அப்படின்னு. அந்த உச்சி மத்தியானத்துல ராகுலும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போறாங்க. அன்னைக்கு ராகுல் ஷார்ட்ஸும் ஒரு செக்குடு ஷர்ட்டும் அதுக்கப்புறமா கழுத்துல 1 பவுண்ட் தங்க செயினும் போட்டு இருந்திருக்கான். ஆனா அந்த வெயில்ல பசங்க எல்லாருமே கத்தி கூச்சல் போட்டுட்டு அவ்வளவு சந்தோஷமா விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அந்த விளையாட்டுடைய விறுவிறுப்புல ராகுலுக்கு ஒரு கட்டத்துல பயங்கரமா தண்ணி தாகம் எடுத்திருக்கு. அண்ட் அந்த கிரவுண்டுடைய ஒரு கார்னர்ல நம்மளுடைய வில்லேஜஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிளாக் கலர்ல ஒரு சின்டெக்ஸ் டேங்க் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி பிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன டேங்க் ஒன்று இருந்திருக்கு. ஸோ ராகுல் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டே இருங்கடா நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கிரிக்கெட் பேட்டையும் தன்னுடைய கையிலேயே எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி குழாயை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்கான். அந்த டைம்ல மற்ற பசங்க எல்லாருமே அடுத்த ஓவர்ல பிஸியா இருந்திருக்காங்க. ஆனா அதுல இருந்து கொஞ்ச நேரத்திலேயே ஆட்டம் முடியுது. வெயிலும் அதிகமா அடிக்கடிக்க பசங்க ஒவ்வொருத்தரா கிளம்பி அவங்கவுங்களுடைய வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் சாயங்காலம் ஆகியுமே ராகுல் மட்டும் வீட்டுக்கு வராம இருந்திருக்கான். அண்ட் இது மினியுடைய மனசுல ஒரு சின்ன படபடப்பை உருவாக்க ஆரம்பிக்குது. ஸோ மினி ராகுலுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய வீட்டுக்கு போய் பார்த்துருக்காங்க. பட் அங்கே ராகுலுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன பதில் மினியுடைய உடம்பையே நடுங்க வச்சிருச்சு. ஆண்டி அவன் தண்ணி குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா, ஆனால் அதுக்கப்புறமா நாங்கள் அவனை பார்க்கவே இல்லையே, நாங்கள் அவன் வீட்டுக்கு போயிருப்பான் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த செகண்ட் மினிக்கு தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் பதற்றம். மினி அந்த கிரவுண்டை நோக்கி அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்க போய் பார்த்தா அந்த கிரவுண்ட் கம்ப்ளீட்டா நிசப்தமா இருக்கு. ஒரு காக்கா கூட அங்க இல்ல, ராகுலும் அங்க இல்ல. ஸோ இப்போ மினி அந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுடைய கதவையுமே போய் தட்டுறாங்க. ஆனால் தெரியலையேம்மா, ராகுலை நாங்கள் பார்க்கலையேம்மா அப்படின்னு எல்லா வீடுகளிலிருந்து வர்ற அந்த ஒரே பதில் மினியுடைய இதயத்தில் இடி இறக்குச்சு. இப்படி ராகுல் காணோம் அப்படிங்கிற விஷயம் ஊருக்குள்ள தீயா பரவ ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷம் மொத்த கிராமமுமே ஒன்னா கூடுது. பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏரியா பசங்க அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை ராகுல் எங்கேயாவது ஒரு பெரிய குழியில விழுந்திருப்பானோ, இல்ல தெரியாம எங்கேயாவது மாட்டிக்கிட்டானோ அப்படின்னு அந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு கிணத்தையுமே சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் ராகுலுடைய ஒரு சின்ன தடம் கூட யாருக்குமே கிடைக்கல. ஸோ இதுக்கு மேல வெயிட் பண்ணா சரிப்படாது அப்படின்னு முடிவு பண்ணி மினி இப்ப பதறி அடிச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறாங்க. பட் அங்க போனப்பதான் விதியே விளையாட ஆரம்பிக்குது. போலீஸ் ஸ்டார்டிங்ல இதை ரொம்பவே அசால்ட்டா எடுத்துக்கிட்டாங்க. பையன் எங்கேயாவது விளையாட போயிருப்பாமா, கொஞ்ச நேரத்தில் அவனே திரும்பி வந்துருவான் பாரு அப்படின்னு ரொம்பவே அலட்சியமா பதில் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கேர்லெஸ் ஆட்டிடியூட் தான்
இந்த கேஸுடைய முதல் பிளாக் மார்க்கா மாறுது. ஆனா அதுக்கப்புறமா தான் நம்ம இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. குவைத்தில் இருந்த ராஜுவுமே எதை பத்தியுமே யோசிக்காம அடுத்த ஃபிளைட்டை பிடிச்சு உடனடியா கேரளாக்கு வராரு. ஒரு பக்கம் லவுட் ஸ்பீக்கர்ல ராகுல காணோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட், இன்னொரு பக்கம் அந்த டவுன் ஃபுல்லாவே ராகுலுடைய மிஸ்ஸிங் போஸ்டர்கள். அந்த ஊரே ராகுல தேடிட்டு இருக்கு. நேரம் ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கு. பட் ராகுல் மட்டும் கிடைக்கல. கிரைம் எக்ஸ்பர்ட்ஸ் எப்பவுமே ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, அதுதான் தி கோல்டன் விண்டோ அல்லது தி கோல்டன் ஆர். எந்த ஒரு மிஸ்ஸிங் கேஸ்லையுமே முதல் சில மணி நேரங்கள் தான் ரொம்பவே முக்கியமானது. நம்மளுடைய சேனல்ல பல கேசஸ்ல நான் இதை சொல்லியிருக்கேன். அந்த சூட்டோட சூட்டா தேடினாதான் ஆள் எங்க இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். மிஞ்சி போனா முதல் 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்துக்குள்ளேயாவது ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சே ஆகணும். அப்படி இருந்தாதான் அந்த காணாம போன நபரை உயிரோட கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். பட் ராகுலுடைய விஷயத்துல அந்த கோல்டன் விண்டோ மெல்ல மெல்லமா மூட ஆரம்பிச்சது. நிஜமா சொல்ல போனா அன்னைக்கு விதியே ராகுலுக்கு எதிராக தான் வேலை செஞ்சது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி அப்ப எங்க பார்த்தாலுமே சிசிடிவி சர்வேலன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆல்சோ லோக்கல் போலீஸுடைய அந்த ஆரம்ப கட்ட தாமதம், இது எல்லாமே சேர்ந்து ராகுல காப்பாத்த கிடைச்ச அந்த பொன்னான நேரத்தை அப்படியே வீணாக்கிருச்சு. பட் ஒரு கட்டத்துல போலீஸ் அவங்களுடைய விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. ராகுலுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் அவங்களுடைய விசாரணைய தொடங்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு நீங்க விளையாடிட்டு இருக்கும் பொழுது உங்களை யாராவது நோட்ட விட்டாங்களா, இல்ல வேற ஏதாவது தப்பா உங்களுடைய கண்ணுல பட்டுச்சா அப்படின்னு போலீஸ் கேக்குறாங்க. ஆரம்பத்தில் அந்த பசங்க, இல்லை சார், எப்பவும் போல நாங்கள் விளையாடிட்டு தான் இருந்தோம். ராகுலுக்கு தாகம் எடுத்த உடனே பேட் எடுத்துக்கிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக போனா அப்படின்னு ரொம்பவே சாதாரணமாக சொல்கிறாங்க. பட் போலீஸ் விடாமல் துருவி துருவி விசாரிக்கும் போது ஒரு பையன் அந்த அதிர்ச்சியான தகவலை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனால் சார், அவன் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் அவன் கூட சிரித்து பேசிட்டு இருந்தாரு, அதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படியே இந்த கேஸுடைய டிரெக்ஷனை கம்ப்ளீட்டாக மாற்றுச்சு. அது வரைக்குமே இது ஒரு சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் அப்படின்னு நினைச்ச போலீஸ்க்கு இப்பதான் இது ஒரு கிட்னாப்பிங் கேஸ் அப்படின்னு புரிய ஆரம்பிக்குது. ஸோ இதை கேட்ட போலீஸ் ரொம்பவே பதற்றமா, அப்படியா, அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பசங்க, ராகுல் தண்ணி குடிக்கும் போது அந்த பேட் அவனுடைய கையில தான் இருந்துச்சு. நாங்க ரொம்ப நேரமா வேற ஒரு பேட்ல விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா விளையாட்டுக்கு நடுவுல அந்த தண்ணி டேங்க் கிட்ட போய் அவன்கிட்ட நாங்க பேட்டை கேட்டப்ப அவன் கூட ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆள் தான் ராகுல் கிட்ட இருந்து பேட்டை வாங்கி எங்க கிட்ட தூக்கி வீசினாரு. அதுக்கப்புறமா அந்த பேட் எடுத்துட்டு நாங்க திரும்பவுமே விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அப்படி விளையாடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தப்ப அங்க ராகுலையும் காணோம், அவன் கூட நின்றுட்டு இருந்த அந்த ஆளையுமே காணோம். நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா, ஓகே அவன் வீட்டுக்கு போயிருப்பான் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ், சரி அந்த ஆள் பாக்குறதுக்கு எப்படி இருந்தாரு, உங்களால அடையாளம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் பாக்குறதுக்கு ஒரு அங்கிள் மாதிரி தான் இருந்தாரு சார். முகத்துல நிறைய தாடி இருந்துச்சு. பேசுறதெல்லாம் நம்ம ஊர் ஆள் மாதிரியே தான் பேசினாரு அப்படின்னு அந்த பசங்க அவங்களுக்கு தெரிஞ்ச தகவலை சொல்றாங்க. ஆனா சார், அந்த ஆள் பேட்டை தூக்கி வீசினப்ப அவருடைய முகத்துல ஒரு விசித்திரமான சிரிப்பு இருந்துச்சு அப்படின்னு அந்த பசங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்ட லோக்கல் போலீஸ் முதல் வாரம் முழுக்கவே அந்த ஏரியா, பக்கத்து வீடுகள் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. பட் ஒரு சின்ன தடயம் கூட அவங்களுக்கு கிடைக்கல. பிகாஸ் அந்த காலத்துல எல்லாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி சர்வைலன்ஸ் கிடையாது, மொபைல் ட்ராக்கிங்கும் கிடையாது. ஆனால் அங்கிருந்த சாட்சிகளும், அதாவது அந்த பசங்களுமே ஒரு குழப்பமான நிலையில தான் இருந்தாங்க. யாரு அந்த தாடி வச்ச ஆள் அப்படிங்கிறது யாருக்குமே விடை தெரியல. நினைச்சு பாருங்க ஸ்டியே, ஒருத்தர் உங்ககிட்ட வந்து நான் ஒரு பொருளை ஒளிச்சு வைக்கிறேன், அதை கண்டுபிடிப்பீங்களா அப்படின்னு கேட்டா நீங்க சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அதே ஆளு, நான் அந்த பொருளை ஒளிச்சு வைப்பேன், ஆனா உங்களுடைய கண்ணை கட்டிடுவேன், இப்ப கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆக்சுவலா இந்த ராகுலுடைய கேஸும் அப்படிதான். கண்ணை கட்டிட்டு தேடுற ஒரு இருட்டான பாதையா போலீஸ்க்கும் ராகுலுடைய அப்பா அம்மாவுக்கும் மாறுச்சு. நிலைமை இப்படி போயிட்டு இருக்க அந்த ஏரியால வதந்திகள் தீயா பரவ ஆரம்பிச்சது. ஏதோ குழந்தைய கடத்துற கும்பல்கள் வந்திருக்காங்களாமா, அவங்க தான் பையனை கடத்தி எங்கேயோ கொண்டு போய் கொன்னிருப்பாங்க அப்படின்னு ஆளுக்கு பேச ஆரம்பிச்சாங்க. இதை கேட்டு ஒரு அப்பாவா ராஜுவுடைய மனசு பாரமா மாற ஆரம்பிச்சது. பட் இந்த வதந்திகள் எதையுமே நம்பாம நம்பிக்கையோட அவங்களுடைய தேடுதலை நிறுத்தாம தேடிட்டு இருந்தாங்க. லோக்கல் போலீஸ்
போலீஸ் கிட்ட இருந்து கேஸ் இப்ப கிரைம் பிரான்ச் உடைய கைக்கு போகுது. பட் அவங்க விசாரிச்சுமே எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்ல. ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. வேற வழியே இல்லாம ராஜுவும் மினியும் கேரளாவுடைய ஹை கோர்ட்டுக்கு போறாங்க. உடனடியா இந்த கேஸை சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. சோ ஜூன் 14, 2005 அன்னைக்கு கேஸை சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு கோர்ட் உத்தரவு போடுது. அண்ட் ராகுலை பத்தி எந்த ஒரு தகவல் கொடுக்கறவங்களுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சிபிஐயும் சேர்ந்து 50,000 ரூபாய் ரிவார்டா கொடுக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அண்ட் ஒரு 7 வயசு பையனுக்காக இந்தியாவுடைய மிகப்பெரிய இன்வெஸ்டிகேஷன் டீம் களத்துல இறங்குது. கேஸை கையில் எடுத்த சிபிஐ முதல்ல ராகுலுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் அவங்க கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அன்னைக்கு கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருந்த பசங்க கிட்ட மறுபடியுமே ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்றாங்க. அப்படி சிபிஐ அவங்களுடைய ஸ்டைல்ல ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல கடைசியா 2 பேர் மேல அவங்களுடைய சந்தேக பார்வை விழுக ஆரம்பிக்குது. அவங்க தான் மோனிச்சன் மற்றும் ரோஜோ ஜார்ஜ். சஸ்பெக்ட் நம்பர் 1 மோனிச்சன். இந்த மோனிச்சன் ராகுலுடைய பக்கத்து வீட்டுக்காரர் தான். ராகுல் காணாம போன அந்த நேரத்துல அவரு அந்த பிளே கிரவுண்ட் பக்கத்துல அந்த ஏரியால தான் நடமாடிட்டு இருந்தாரு அப்படின்னு சிலர் பார்த்ததா சிபிஐக்கு தகவல் கிடைக்குது. ஸோ சிபிஐ உடனடியா அவரை தூக்கி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் விசாரணை ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மோனிச்சன் ஒரு அளபைய கொடுக்குறாரு. சார், நீங்க சொல்ற அந்த நேரத்துல நான் கிரவுண்ட் பக்கத்திலேயே இல்ல, நான் வேற ஒரு வேலையா வேற ஒரு இடத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரத்தையும் சாட்சிகளையும் சிபிஐ முன்னாடி வைக்கிறாரு. அண்ட் சிபிஐயும் அந்த அளபைய கிராஸ் செக் பண்ணி பார்த்தப்ப அந்த டைம்ல அவர் அங்க இருந்தது உண்மைதான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. அதாவது அவர் அந்த கிரவுண்ட் பக்கத்துல இல்ல, வேற ஒரு இடத்துல தான் இருந்தார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அப்படி அவருடைய அளபை ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்ததால மோனிச்சனுக்கு இதுல சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சிபிஐ அவரை ரிலீஸ் பண்றாங்க. சஸ்பெக்ட் 2 ரோஜோ ஜார்ஜ். இந்த ரோஜோ ஜார்ஜும் ராகுலுடைய பக்கத்து வீட்டுக்காரர் தான். ராகுல் காணாம போன அந்த முக்கியமான நேரத்துல அவரு கிரவுண்டுக்கு ரொம்பவே பக்கத்துல தான் இருந்ததா சிபிஐக்கு தெரிய வருது. ஸோ சிபிஐ இவர் முதல்ல பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. பாலிகிராஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய எஸ்டி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு நபர் உண்மையை தான் சொல்றாங்களா இல்ல பொய் சொல்றாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு டெக்னிக். அதாவது அவருடைய உடம்புல பல ஒயர்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி அவர் பேசும் பொழுது அவருடைய ஹார்ட் ரேட், மூச்சு விடுற வேகம், ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அவருக்கு வர்ற வேர்வை, இது எல்லாத்தையுமே வச்சு அந்த பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்கிற மெஷின் ஒரு கிராஃப் மாதிரி வரையும். அப்ப அவங்க பொய் சொன்னாங்க அப்படின்னா மாட்டிக்குவாங்க. அப்படி ரோஜோ ஜார்ஜோட பாலிகிராஃப் ரிசல்ட் சிபிஐக்கு ஒரு ஷாக் கொடுத்துச்சு. பிகாஸ் அந்த ரிசல்ட் சஸ்பீசியஸ் அப்படின்னு வந்துச்சு. ஸோ சிபிஐ இதை விடல. அடுத்த ஸ்டெப்பா பிரைன் மேப்பிங் டெஸ்ட்டை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா ஒருத்தருடைய மூளையில் இருக்கிற மின் அலைகளை வச்சு அவருக்கு அந்த சம்பவத்தை பத்தி முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு டெஸ்ட் இது. அந்த டெஸ்ட்லயுமே சஸ்பீசியஸ் அப்படின்னு வர சிபிஐ இப்ப ரோஜோ ஜார்ஜ் மேல கேஸை ரெஜிஸ்டர் பண்றாங்க. பட் ரோஜோ ஜார்ஜ் தான் ராகுலை கடத்தினாரு அப்படின்னு சொல்றதுக்கு சிபிஐக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக அவங்க எடுத்த அடுத்த ஆயுதம் தான் ரொம்பவே ஆபத்தானது. சிபிஐ இப்போ அடுத்த பெரிய ஆயுதத்தை எடுக்கிறாங்க. ஆனால் அதுதான் நார்கோ அனாலிசிஸ். இதை கேட்குறப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அது என்ன நார்கோ அனாலிசிஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டாக்டர்ஸ் அந்த சந்தேக நபருடைய உடம்புல ஒரு ஸ்பெஷல் சீரமை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெடிசன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம மூளையில் இருக்கிற கான்சியஸ் ஃபில்டரை மொத்தமாக வீக் ஆக்கிரும். அதாவது ஒருத்தர் தன்னுடைய சுய நினைவை முழுசாக இழக்காம அதே சமயம் பாதி தூக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நிலைக்கு போயிடுவாரு. அந்த நேரத்துல அவரால் யோசிச்சு பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. அவருடைய சப்கான்சியஸ்ல இருக்கிற உண்மையை அப்படியே கக்க ஆரம்பிப்பாரு. ரோஜோ ஜார்ஜுக்கு இந்த டெஸ்ட் நடக்குது. அந்த பாதி மயக்கத்துல ரோஜோ சொன்ன ஒரு வார்த்தை அங்கிருந்த சிபிஐ ஆபீசர்ஸ அப்படியே உரைய வச்சது. அப்படி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ராகுலை கடத்தி மும்பைக்கு ட்ரெயின்ல கொண்டு போனாங்க, ஆனா நாங்க அவனை கொல்லல அப்படின்னு சொன்னாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே சிபிஐக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே கிடைச்சது. ஒரு வழியா இந்த கேஸ்ல ஒரு துப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு அவங்களுடைய தேடலை அப்படியே மும்பை பக்கம் திருப்பினாங்க. பட் அடுத்த செகண்டே சிபிஐக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டை விழுந்துச்சு. ஏன்னா இந்த நார்கோ அனாலிசிஸ்ல ஒருத்தர் சொல்றது வெறும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நிரூபிக்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் கூட சிபிஐ கிட்ட இல்ல. அப்படி இருந்தாலுமே விடாம சிபிஐ மும்பைக்கு தனிப்படை அனுப்பி சல்லடை போட்டு தேட ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்கிற ஹாஸ்டல்ஸ், பிச்சைக்காரர்கள் தங்குற இடங்கள், சைல்ட் டிராஃபிக்கிங், குழந்தைகளை கடத்துற நெட்வொர்க்
அப்படின்னு ஒரு இடத்த கூட விடாம விசாரிச்சாங்க. பட் துரதிருஷ்டவசமா சிபிஐக்கு கிடைச்ச அந்த வழியுமே ஒரு டெட் எண்ட்ல போய் தான் முடிஞ்சது. கோர்ட்லயும் இந்த நார்கோ அனாலிசிஸ் எவிடன்ஸை நேரடியா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வேற வழியே இல்லாம ரோஜோ ஜார்ஜ் மேல எந்த ஒரு குற்றமுமே நிரூபிக்க முடியாம அவரு ரிலீஸ் பண்ணப்படுறாரு. ஒரு பக்கம் கேஸ் இப்படி தேங்கி போய் நிக்குது. பட் ராகுலுடைய அப்பாவான ராஜுவோ தன்னுடைய மகனை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு தூக்கம் இல்லாம தெருவா அலைய ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் ராஜுவுடைய வீட்டுக்கு அட்ரஸ் இல்லாத ஒரு மர்மமான லெட்டர், ஒரு அனானிமஸ் லெட்டர் ஒன்று வருது. அதுல ராகுல தொடுப்புழாவுக்கு கொண்டு போயிருக்காங்க, அங்க அவனுடைய கிட்னியை எடுக்க போறாங்க அப்படின்னு எழுதி இருந்துச்சு. இதை படிச்சதுமே ராஜுவுடைய உலகமே ஒரு நிமிஷம் இருண்ட மாதிரி ஆயிருச்சு. பதறி அடிச்சுட்டு அந்த லெட்டரை கொண்டு போய் சிபிஐ கிட்ட கொடுக்குறாரு. சிபிஐ டீமுமே தொடுப்புழா ஏரியா முழுக்கவே ஒவ்வொரு இன்ச்சா தேடுறாங்க. பட் கடைசி வரைக்கும் ராகுலுடைய ஒரு சின்ன தடம் கூட அங்க கிடைக்கல. அதுக்கப்புறமா தான் தெரிய வருது அது ஒரு ஃபேக் லெட்டர். யாரோ ஒருத்தர் அந்த பெத்தவங்களுடைய மன வேதனையில விளையாடுறதுக்காக அனுப்புன ஒரு வதந்தி. அது ராஜுவுடைய நம்பிக்கை ஒவ்வொரு முறையுமே ஒரு பெரிய கல்லுல முட்டி உடையிற மாதிரி சிதறி போகுது. தொடுப்புழா லெட்டர் ஒரு வதந்தி அப்படின்னு தெரிஞ்ச கொஞ்ச நாள்லயே நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தி வருது. மும்பையில பிச்சை எடுக்கிற ஒரு பையன் பாக்குறதுக்கு அப்படியே ராகுல் மாதிரியே இருக்கான், அவன் தான் ஒருவேளை ராகுலா அப்படின்னு ஒரு செய்தி வருது. இத பார்த்த உடனே சிபிஐ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம இன்னொரு தனிப்படையை ஃபார்ம் பண்ணி மும்பைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சிபிஐ டீமும் அங்க போய் அந்த பையனை நேர்ல பாக்குறாங்க. ராகுலுடைய பழைய போட்டோக்களை வச்சு கம்பேர் பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அதுவும் ராகுல் இல்ல அப்படின்னு முடிவாகுது. இப்படி ராஜுவுக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது. பட் அடுத்த நிமிஷமே அது இருட்டா மாறிடுது. அடுத்ததா ஆந்திராவில இருந்து ஒரு நியூஸ் வருது. அங்க ஒரு ரயில்வே ட்ராக் பக்கத்துல ஒரு குழந்தையுடைய இறந்த உடல் கிடைச்சிருக்கு அப்படின்னு தகவல் வருது. அது மட்டும் இல்ல, அந்த குழந்தையுடைய டெஸ்கிரிப்ஷன் அப்படியே ராகுல் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சிபிஐ உடனடியா அங்க கிளம்பி போறாங்க. ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷன் நடக்குது. அந்த உடலுடைய டிஎன்ஏ எடுத்து மேட்ச் பண்ணி செக் பண்ணி பார்க்கறாங்க. பட் விதியுடைய விளையாட்டு அதுவுமே ராகுல் இல்ல. இப்படி ராஜுவுடைய தேடலும் சிபிஐ உடைய இன்வெஸ்டிகேஷனும் ஒவ்வொரு இடத்துலயுமே தோத்து போயிட்டே இருந்துச்சு. அண்ட் இப்படியே வருடங்களும் ஓட ஆரம்பிச்சது. அப்பதான் கேரளால இருக்கிற ஹரிபாடு அப்படிங்கிற ஒரு இடத்துல அட்டூர் போலீஸ் ஒரு ஆளை அரெஸ்ட் பண்றாங்க. அவனுடைய பேரு கிருஷ்ணபிள்ளை. ஒரு 3 வயசு சின்ன குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த குழந்தைய கொலை பண்ணிட்டான் அப்படின்னு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அவனை விசாரிக்கும் பொழுது அவன் சொன்ன இன்னொரு விஷயம் போலீஸ அதிர்ச்சியில உரைய வச்சது. எஸ், அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, நான் தான் ராகுல் ராஜையும் கொலை பண்ண, அந்த பையனுடைய இறந்த உடலை ஆலப்புழாவுடைய பேலஸ் வார்டுடைய சாக்கடையில தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது உடனடியா அகைன் சிபிஐக்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது. இதுதான் கடைசி வாய்ப்பு அப்படின்னு நினைச்சு சிபிஐ அந்த சாக்கடையில ஒரு மிகப்பெரிய சர்ச் ஆபரேஷனை ஆரம்பிக்கிறாங்க. டைவிங் டீம்ஸ், ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே இறக்கி மணி கணக்கா ஏன் வார கணக்கா அந்த சாக்கடைய சல்லடை போட்டு தேடுறாங்க. பட் அங்கேயுமே ராகுலுடைய ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்கல. அது மட்டும் இல்ல, அந்த கிருஷ்ணபிள்ளை சொன்ன அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சிபிஐ மறுபடியுமே ரீசெக் பண்ணப்பதான் சிபிஐக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அவன் சொன்னது எல்லாமே சுத்த பொய் அப்படின்னு. ஆக்சுவலா ராகுல் காணாம போன அன்னைக்கு இந்த கிருஷ்ணபிள்ளை ஆலப்புழாவிலேயே இல்லாம இருந்திருக்கான். அப்புறம் எதுக்காக அவன் இப்படி ஒரு வாக்குமூலத்தை கொடுத்தான் அப்படின்னா, ஆக்சுவலா அதுதான் ஒரு சைக்கோவுடைய மைண்ட் செட். போலீஸுடைய மொத்த அட்டென்ஷனும் தன் மேலதான் இருக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கலாம். இல்லனா ஒரு பெரிய கேஸை திசை திருப்பின அந்த சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்பேக்ஷனுக்காக அவன் அப்படி சொல்லியிருக்கலாம். கிருஷ்ணபிள்ளை அந்த 3 வயசு பொண்ணை கொலை பண்ண கேஸ்ல ஜெயிலுக்கு போறான். பட் ராகுலுடைய கேஸ்ல அவனுக்கு எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு ப்ரூவ் ஆயிருச்சு. ஸோ சிபிஐக்கு கிடைச்ச இன்னொரு லீடுமே ஒரு டெட் எண்ட்ல போய் முடியுது. வருடங்கள் ஓட ஆரம்பிக்குது. சிபிஐயும் ஓயாம தேடிட்டே இருந்தாங்க. பட் ராகுலுடைய கேஸ்ல ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்காம இருந்துச்சு. இப்படி இருக்கும் பொழுதுதான் சிபிஐ அந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த ஒரு முடிவு ராஜு மினியுடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இந்த கேஸை கவனிச்சிட்டு இருந்த யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. 2009 சிபிஐ எர்ணாகுளம் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் உடைய கோர்ட்டுக்கு
போறாங்க. அங்க அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள், நாங்க எல்லா வழியிலுமே செக் பண்ணிட்டோம், ஆனா ராகுலை பத்தின ஒரு சின்ன தடயம் கூட எங்களுக்கு கிடைக்கல. அதனால இனிமேல் இதை தேடுறதுல, இந்த கேஸை ப்ரொசீட் பண்றதுல எந்த ஒரு பலனுமே இல்லை. ஸோ இதோட இந்த கேஸை க்ளோஸ் பண்றதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க, இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு க்ளோசர் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. பட் கோர்ட்ல இருந்த அந்த நீதிபதி ஒரு விஷயத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாரு. ஒரு 7 வயசு பையன் காணாம போயிருக்கான், அவனை பத்தின உண்மை தெரியாம இந்த கேஸ் எப்படி முடிப்பீங்க அப்படின்னு கேட்டு சிபிஐ அந்த க்ளோசர் ரிப்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணி அகைன் இந்த கேஸை விசாரிக்க சொல்லி ஆர்டர் போடுறாரு. ஸோ சிபிஐயும் மறுபடியும் இந்த கேஸை கன்டினியூ பண்றாங்க. ஆனா அடுத்தடுத்த வருஷங்கள்லயுமே அவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. 2012 மறுபடியுமே க்ளோசர் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. கோர்ட்டும் அகைன் அதை ரிஜெக்ட் பண்ணுது. அண்ட் விடாம 2013 3வது முறையும் க்ளோசர் ரிப்போர்ட்டை போடுறாங்க. கோர்ட் அகைன் அதை ரிஜெக்ட் பண்ணுது. கடைசியா 2014 மார்ச் 13 சிபிஐ 4வது முறையா இந்த கேஸை எங்களால் கன்டினியூ பண்ண முடியல, இந்த கேஸில் எங்களால் எதையுமே கண்டுபிடிக்க முடியல, தயவு செஞ்சு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு 4வது முறையாக ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த முறை கோர்ட் வேற வழி இல்லாமல் அதை ஏற்றுக்கிறாங்க. பிகாஸ் அந்த கிரிக்கெட் கிரவுண்ட் இப்போ மொத்தமாக மூடப்பட்டு அந்த ஏரியாவே அடையாளம் தெரியாமல் மாறி போச்சு. நாங்கள் எல்லாத்தையுமே முயற்சி பண்ணிட்டோம், இனிமேல் ராகுலை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்னு சிபிஐ தங்களுடைய தோல்வியை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. அன்றைய நாள் ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட காணாம போன ராகுலுடைய அப்பாவான ராஜு என்ன சொன்னார் அப்படின்னா, பரவாயில்ல, என்னுடைய மகன் எங்க இருந்தாலுமே உயிரோடு இருக்கணும், அது மட்டும்தான் என்னுடைய ஆசை அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு. ராகுல் காணாம போய் 17 வருடங்கள் ஆகுது. ஆனா ராஜுவும் மினியும் அந்த நம்பிக்கையை விடவே இல்லை. அவங்க புதுசா கட்டின வீட்டுக்கு ராகுல் நிவாஸ் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய வீட்டுடைய பழைய லேண்ட்லைன் கனெக்ஷனை அவங்க இன்னைக்கு வரைக்குமே கட் பண்ணவே இல்லை. பிகாஸ் ராகுலுக்கு அந்த லேண்ட்லைன் கனெக்ஷனுடைய நம்பர் தெரியும். அவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான், என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு பழைய நினைவுகள் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுவான் அப்படின்னு அந்த பெத்தவங்க இன்னைக்குமே காத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு முறை அந்த லேண்ட்லைன் போன் ரிங் அடிக்கும் போதும் அந்த பெத்தவங்களுடைய அடி வயிற்றுல ஒரு சின்ன பயம் கலந்த பதற்றம் தொத்திக்க ஆரம்பிக்கும். சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது வெறும் ஒரு போன் சத்தமா தான் கேட்கும். பட் அந்த பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அது தன்னுடைய மகனுடைய அழைப்பா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருக்கும். தன்னுடைய கைகள் நடுங்க அந்த ரிசீவரை தூக்கும் போது அவருடைய மனசுல ஓடுற ஒரே ஒரு எண்ணம், மறுமுனையில ராகுலுடைய குரல் கேட்காதா, அப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல மாட்டானா அப்படிங்கிறதான். பட் ஒவ்வொரு முறையுமே அங்க வர்ற ஒரு ராங் காலோ இல்ல ஒரு மார்க்கெட்டிங் காலோ ராஜுவுடைய அந்த நம்பிக்கையை அப்படியே சுக்கு நூறா உடைச்சிரும். ஆனாலுமே அடுத்த முறை மறுபடியுமே அந்த லேண்ட்லைன் போன் ரிங் ஆகும்போது மறுபடியும் அதே நம்பிக்கையோட அந்த ரிசீவரை அவர் தூக்குவாரு. 17 வருஷமா ராஜு இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ராகுல் காணாம போன 3 வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு ஒரு சின்ன தேவதையா சிவானி பிறக்கிறா. பட் அந்த பிஞ்சு சிரிப்பால கூட ராகுலுடைய இழப்பு ஏற்படுத்தின அந்த ரணத்தை ஆத்த முடியல. ராகுல் இல்லாத அந்த ஒவ்வொரு நிமிஷமும் ராஜுவுக்கும் மினிக்கும் நரகமா தான் இருந்துச்சு. ராஜு குவைத்தில் இருக்கிற வேலையை விட்டுட்டு துபாய்க்கு போறாரு. பட் தன்னுடைய மகனை தேடியே அவருடைய மனசும் உடம்பும் நொந்து போகுது. அவருக்கு பயங்கரமான ஹெல்த் இஷ்யூஸ் வருது. ஒரு கட்டத்துல வேலையை விட்டுட்டு நிரந்தரமா கேரளாக்கே வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் ராகுலுடைய பாட்டியான சுசீலா தன்னுடைய பேரனுடைய போட்டோவை வச்சுக்கிட்டு என் பேரனை எப்ப பாப்பணும் அப்படின்னு கண்ணீர் வடிக்காத நாளே இல்லை. ஆக்சுவலா ராகுல்னு ஒரு 7 வயசு சின்ன பையன் சிரிச்சு விளையாடிட்டு இருந்த அந்த தெருவுடைய பேரே இப்ப ராகுல் தெரு அப்படின்னு ஒரு அடையாளமா மாறி போச்சு. மே 18, 2022 ராகுல் காணாம போய் கரெக்டா 17 வருஷம் முடியுது. அன்னைக்கு வந்த நியூஸ் பேப்பர்கள் எல்லாத்துலயுமே ராகுலுடைய கேஸை பத்தி தான் முதல் பக்கத்துல எழுதியிருந்தாங்க. அதை படிச்ச ராஜுவுக்கு அகைன் அது அவர் அந்த சம்பவ நாளுக்கே கூட்டிட்டு போச்சு. அன்னைக்கு அவர் தன்னுடைய ஃபேமிலி கிட்ட ரொம்பவே வேதனையா ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. நான் ராகுலுடைய அடுத்த பர்த்டே வரைக்கும் உயிரோடு இருக்க மாட்டேன் போல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு அவங்களுடைய ஃபேமிலியும் இவர் ஏதோ ஒரு விரக்தியில சொல்றாரு அப்படின்னு நினைச்சு அதை அப்படியே விட்டுட்டாங்க. பட்
அதிலிருந்து 4 நாட்கள் கழிச்சு, அதாவது மே 22, 2022 அந்த ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி அன்னைக்கு மினி வேலையை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது, தன்னுடைய மகள் சிவானியும் சொந்தக்காரங்க வீட்டில இருந்து வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க பார்த்த ஒரு காட்சி அவங்களுடைய வாழ்க்கைய மொத்தமா இருட்டாக்கிருச்சு. அங்க 55 வயதான அந்த பாசமான அப்பா ராஜு தன்னுடைய வீட்டுல தூக்குல தொங்குனபடி தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிருந்தாரு. தன்னுடைய மகனுக்காக ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும் அப்படின்னு குவைத் வரைக்குமே போய் கஷ்டப்பட்ட அந்த மனுஷனுக்கு விதி ஏமாற்றத்தையும் தாங்க முடியாத வழிகளையும் மட்டும்தான் பரிசா கொடுத்துச்சு. ராகுல் எப்ப வருவான் அப்படின்னு காத்துட்டு இருந்த அந்த வீட்டு வாசல்ல ராகுலுடைய அப்பா இப்ப பிணமா கிடக்குறாரு. இந்த ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஒரு குழந்தைய மட்டும் இல்ல, ஒரு அப்பாவையும் சேர்த்து தான் காவு வாங்கியிருக்கு. இப்படி ராஜு இறந்து சில நாட்கள் கூட ஆகல. அதுக்குள்ள மினிக்கு மும்பையிலிருந்து வசுந்தரா தேவி அப்படிங்கிற பெயர்ல ஒரு லெட்டர் வருது. அதுல என்ன எழுதி இருந்துச்சு அப்படின்னா, நான் மும்பைல ஒரு பையனை பார்த்தேன். அவன் அச்சு அசலா பாக்குறதுக்கு அப்படி ராகுல் மாதிரியே இருக்கான். அவன் என்கிட்ட பேசும்பொழுது தான் 7 வயசு வரைக்கும் ஒரு அனாதை ஆசிரமத்துல தான் வளர்ந்ததான் சொன்னான் அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதி இருந்துச்சு. மினி அந்த பையனுடைய போட்டோவை பார்த்தப்ப அவங்களுக்கும் அது ராகுல் மாதிரியே தான் தெரிஞ்சது. சோ மறுபடியும் ஒரு மெல்லிய நம்பிக்கை பிறக்க ஆரம்பிச்சது. அதை அப்படியே போலீஸ் கிட்ட போய் சொல்றாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் உடனடியா அந்த பையன் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு விசாரிக்கும் பொழுதுதான் அவன் ஒரு கதையை சொல்றான். சார், 2004 வந்த சுனாமில நான் என்னுடைய குடும்பத்தை தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறமா நான் ஒரு அனாதை ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்றான். அண்ட் சிபிஐ அகைன் இதுல இறங்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல அந்த தேடலும் ஒரு தோல்வியில தான் போய் முடிஞ்சது. அது ராகுல் கிடையாது. ராகுல் மறுபடியுமே ஒரு காணல் நீரா மாறிடுறான். இன்னைக்கு 2026 ராகுல் காணாம போய் 21 வருஷங்கள் ஓடிடுச்சு. ராகுல் இப்ப உயிரோட இருந்தார் அப்படின்னா அவருக்கு 27 வயசு இருக்கும். எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு ஊர்ல தன்னுடைய அடையாளமே தெரியாம ராகுல் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா அவனுக்கு தெரியாது, ஆலப்புழாவுல ஒரு சின்ன வீட்டுல அவனுடைய அம்மா இன்னைக்கும் அவன் வருவான் அப்படின்னு கண்ணுல விளக்கேத்திட்டு காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. மினி இன்னைக்குமே அந்த சின்ன நம்பிக்கையோட தான் காலத்தை தள்ளிட்டு இருக்காங்க. ராகுலுடைய தங்கச்சி சிவானி இப்ப 10வது படிச்சிட்டு இருக்கா. பாட்டி சுசீலாவுக்கு இப்ப 76 வயசு. ராகுலுடைய போட்டோவை தினமுமே ஒரு தடவையாவது பார்த்துட்டு தான் அவங்க தூங்குவாங்க. சிபிஐ இந்த கேஸை அபிஷியலா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ராகுலுடைய வீட்டுல அந்த பழைய லேண்ட்லைன் போன் இன்னைக்குமே ஆக்டிவா தான் இருக்கு. அவங்க அதை டீஆக்டிவேட் பண்ணவே இல்லை. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் ராகுல் அந்த நம்பருக்கு போன் பண்ணுவான் அப்படிங்கிற அந்த ஒரு பிடிவாதமான நம்பிக்கையில தான் அவங்க இருக்காங்க. 21 வருஷத்துக்கு முன்னாடி அந்த உச்சி மத்தியான நேரத்துல அந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல பிறந்த அந்த ஒரே ஒரு மர்மமான கேள்விக்கு இன்னைக்கு 2026 வரைக்குமே யாருக்கிட்டையுமே பதில் இல்லை. அது மே 18, 2005 கிரவுண்ட்ல அந்த கிரிக்கெட் பேட்டை கையில பிடிச்சுக்கிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக ஓடுன அந்த 7 வயசு பையனுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தி கேஸ் ரிமைன்ஸ் unsolved. ராகுலுடைய இந்த கேஸ் கேரளாவுடைய வரலாற்றிலேயே விடை தெரியாத ஒரு மிகப்பெரிய கேள்வியா இன்னைக்குமே காத்துல மிதந்துட்டு இருக்கு. வீடியோ இப்போ வரைக்குமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. மை டியர் எஸ்டிஐ ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.